காட்சி 2. கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆனந்த நடனம் புரியும் தருணம். சிவபெருமானின் காதில் அணிந்திருக்கும் கமண்டலம் கழன்று விழ அதை தன் காலால் எடுத்து காதில் அணிந்து ஒரு துளியும் நடனம் பிறழாமல் சிவபெருமான் நடனமாடினார். இதை கண்டு பார்வதி தேவி கோபமுற்று, தாண்டவ நியதிக்கு மாறாக தாங்கள் ஆடிய நடனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி சொல்லுங்கள் தாயே என்று நாரதர் கடகத்தை வேறு துவங்கினார். தன்னால் இப்படி நடனமாட முடியாது என்று தானே உண்மை இப்படி ஆவேசம் கொள்கிறார் என்று எம்பெருமான் கூற, போதும் உங்கள் கணிப்பு, நிறுத்துங்கள், நீங்கள் ஆடிய நடனம் முறையில்லாதது என்று உமை கூற, எம்பெருமான் அது முறையற்றது என்று சொல்ல முடியாது, காலமாற்றத்தால் ஏற்படும் அடுத்த நிலை போலத்தானே நடனமும், நடனத்தில் இதுவும் ஒரு நிலைதான் என வாக்குவாதம் நீண்டு கொண்டே போகிறது. எல்லாவற்றிலும் இலக்கணத்தை மீறியவர் தானே நீங்கள். புலித்தோல், உடம்பு முழுவதும் சாம்பல், கரத்திலே நெருப்பு, சிரத்திலே நீர், முக்கண்கள், விருப்பாக்ஷன் என்ற வினோதமான பெயர் வேறு, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் உங்களை பக்கத்தில் இருந்து எந்நேரமும் இந்த விகாரத்தை சகித்துக் கொள்வது நான் தான் என்று பார்வதி தேவி கூற, நிறுத்து, ஆணவத்தின் உச்சிக்கே சென்று எமது திருநேற்றங்களை அவமதித்து விட்டாய். இச்சா, கிரியை, ஞானம் என்ற மூன்றையும் முக்கண்களாக பெற்ற எம்மை இகழ்ந்தாய். ஆதலால் உனக்கு 3 தனங்கள் பெற்று பூலோகத்தில் பிறப்பாயாக என்று கூறி மறைந்தார். Shiva
காட்சி 3. மதுரையை ஆண்டு வந்த மலையத்வஜ பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர். இதற்காக பல்வேறு யாகங்களை செய்தனர். பிறகு பிரம்மன் உபதேசித்ததன் பேரில் புத்திரகாமேற்றி யாகம் ஒன்று மேற்கொண்டனர். அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே இன்ற அன்னையான உமாதேவியர் அந்த யாக குண்டத்தில் 3 தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினார். குழந்தை உருக்கண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசையும் அக்குழந்தையின் உருவிலே இருக்கும் மாற்றம் கண்டு மனம் வருந்தினர். அப்போது சிவபெருமான் அசரீரியாக, மன்னா, மனம் வருந்தாதே, இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு என அறிவுறுத்தினார். தனக்கேற்ற கணவனை அதற்குரிய வயதில் அவள் காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என கூறினார். அரசனும் மன அமைதி பெற்றார். தடாதகை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து வீரமிக்கவளாக வளர்ந்தார்.
कवीनाम् उपमप्रवट्टमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्विन्वन्नोदिविश्वेतसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमः। மன்னா, மனம் வருந்தாதே. உன் மகளுக்கு தடாலரை என பெயரிட்டு அவளை ஆண்மகன் போல் கல்வி, கேள்வி மற்றும் வீரத்திலும் சிறந்து விளங்கச் செய்வாயாக. அவளுக்கென்று மனம் முடிக்கும் காலம் வரும் பொழுது இக்குறை நீங்கி அவள் நலமுடன் வாழ்வாளாக. நாராயணி சரணம் தாயே ஞானவாணி சரணம் நாராயணி சரணம் தாயே ஞானவாணி சரணம் நாராயணி சரணம் தாயே ஞானவாணி சரணம்
மலையத்வஜன் பெற்ற பெருவாழ்வே வருக, மதுரபதி அரசால போகும் பாண்டிய பேரரசே வருக என தனது மகளுக்கு அவள் வீரத்தின் பரிசாக மணிமுடி சூட்டி பட்டத்து ராணியாக மதுராபுரிக்கு பெருமை சேர்க்க போகிறேன் என்று அறிவிப்பு வழங்கினார் மலையத்வஜன் அரசர். தென்னகம் செய்த தவப்பெயரால் இங்கு வந்த அகத்திய முனிவர் அவர்களே வணக்கம். எனது தவப்புதல்விக்கு மணிமுடி சூட்டுமாறு வேண்டுகிறேன் என்றார். தேவி ஜெய் பவ என முழக்கமிட உடனே சிற்றரசர்கள் அட ஒரு பெண்ணின் கீழ் நாங்கள் அரசமைப்பதா முடியாது என சத்தமிட அரசவையை தடாததை தன் வாழ்வீச்சில் அனைத்து சிற்றரசர்களையும் தோல்வியடச் செய்து வெற்றி வாகையும் மணிமுடி சூடிக்கொள்கிறார். மகுடாபிஷேக திருநாமமாக தடாகைக்கு மீனாட்சி என பெயர் சூட்டினார் அகத்தியர். பாண்டிய மன்னன் பெற்றெடுத்த மகாசக்தி, அக்னியிலே உதித்த ஆதிசக்தி, மதுரையின் பேரரசி தடாதகை நாச்சியார் திக்விஜயம் புரிந்து பூலோகத்திலே அங்கம், பங்கம், கலிங்கம், மாளவம், அவந்தி, குரு, சசேனம், திரானம், குந்தளம், பாஞ்சாலம், பர்வதம், ஆந்திரம், கர்நாடகம், சோழம், கேரளம் ஆகிய 56 தேசங்களையும் வென்று அகல, விதல, சுதல, தலாதல, மகாதள, பாதாள, ரசாதள, பூர்லோக, சுவர்லோக, மகர்லோக, ஜனலோக, தபர்லோக, சத்தியலோக உள்ளிட்ட 7 புவனங்களையும் வென்று நம் மதுரையின் பேரரசி ஸ்ரீ தடாதகை நாச்சியார் பராக் பராக் பராக். மதுரை அரசாளும் மீனாட்சி மாசக்தி, அக்னியிலே உதித்த ஆதிசக்தி, மதுரையின் பேரரசி தாடகை நாச்சியார் அவர்கள் மடிசூடியுள்ளார். தனது கண்கள் வழியே தன் குலத்தை காப்பது போல தடாதகை தன் மக்களை முழுவது கவனித்து ஆட்சி செய்கிறாள். ஆகையால் இவளுக்கு மீனாட்சி என்று பெயர் சூட்டுகிறது. மீனாட்சி நாச்சியார் வாழ்க! மீனாட்சி நாச்சியார் வாழ்க வாழ்க! மீனாட்சி நாச்சியார் வாழ்க வாழ்க வாழ்க! காட்சி 5. சிற்றரசர்கள் கூறுகையில் மீனாட்சியோ மக்களின் வரி பணத்தில் விழா எடுப்பது நியாயமல்ல என கூற நாரதர் இச்செய்தியை இந்திரரிடம் பெரும் கலகமாக எடுத்துரைத்தார். இதனால் வெகுண்டெழுந்த வாயுதேவர் இது போன்ற அவமானங்களை துடைத்தெறியத்தான் நான் எழுந்தருளியுள்ளேன் என கூற உடனே வருணதேவர் என்னால் வரவிருக்கும் பெரும் மழை பாண்டிய நாட்டையே மூழ்கடித்து விடும் என்று கூற
அனைவரும் நகைக்க வாயுவும் அக்னியும் வாக்குவாதம் செய்ய இடையிட்டார் நாரதர் எப்பவும் போல் தன் கலகத்துடன். இவ்வாறு இந்திர விழா நடக்காததை எண்ணி மலையத்வஜன் மனம் வருந்தி மக்கள் வாடுவதை எண்ணி துயரம் அடைந்து இந்திர விழா வேள்வியை நடத்திவிடும் மீனாட்சி என்று முறையிட்டு விண்ணுலகை எய்தார். வேள்வி வேள்வி, அண்டங்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கும்படி செய்கிறேன். அமரரே காணாத பயங்கர வேள்வி. பகைவரின் எலும்புகளை எல்லாம் விறகாக ஒடித்து வைத்து அவர்கள் உடம்பில் ஊறும் உதிரத்தை எல்லாம் நெய்யாக ஊற்றி அபயம் அபயம் என்று அவர்கள் அலறி துடிக்கும் கூக்குரலை மந்திரமாக கொண்டு விண்ணுலகே நடக்கும் வண்ணம் யுத்த வேள்வியை நடத்தி காட்டுகிறேன். தேவர்களை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதுதானே என் தந்தையின் விருப்பம். இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் அந்த மீனாட்சியின் காலடியில் விழுந்து சாந்தி சாந்தி என்று கதறும்படி செய்கிறேன் என மீனாட்சி கோபத்தின் உச்சியில் தன் தந்தையின் மரணத்திற்கு பழிக்கு பழி வாங்குவேன் என்று கூறி திக்கெட்டையும் உடைகளாக கொண்ட சொக்கநாதரிடம் திசைகள் தோறும் விஜயம் செய்து வீரபவனி வரப்போகிறேன், விண்ணவர ஆணவத்தை அழித்து மானிடர் புகழை நிலைநாட்டப் போகிறேன் என்று கூறி தேவலோகத்திற்கு புறப்பட்டார். தேவர்கள் அனைவரையும் வேள்வியில் வீழ்த்தினார் மீனாட்சி. இறுதியில் இந்திரன் தன்னை காப்பாற்ற வேண்டி நந்திதேவரை நாடினார். நந்திதேவருக்கும் மீனாட்சிக்கும் நடந்த போரில் நந்திதேவரையும் வீழ்த்தினார். நந்திதேவரும் தேவர்களும் தங்களை காப்பாற்ற சிவபெருமானை நாடினர். சிவபெருமானும் மீனாட்சி அம்மன் முன் தோன்ற மீனாட்சி தாயாரின் பிறப்பு குறையான ஒரு கணம் மறைந்தது. அதாவது அவள் மணவாளனை சந்தித்த தருணம் அது. இருவரும் திருமண வைபவத்திற்கு அடியெடுத்து வைத்தனர். ஓம் இந்திரனே போற்றி, ஓம் ஐந்திர சித்தனே போற்றி, ஓம் வெள்ளானை வேந்தனே போற்றி, ஓம் வெற்றி கோமானே போற்றி.
காட்சி 6. மீனாட்சி தாயாரின் திருமணம் என்றதும் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுவிட்டது. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்தனர். திருமணத்திற்கு நாள் குறித்த அன்று முதல் மணமகள் மீனாட்சியின் முகத்தில் நாணம் நிறைந்திருந்தது. தனது மணாளனான முதலாக சந்தித்த அனுபவம் அவளை மெய்சிலிருக்க வைத்தது. ஒரு நல்ல நாளில் பூலோகம் வந்து மணந்து கொள்வதாக சிவபெருமான் கூறியதை நினைத்து மகிழ்ந்திருந்தாள். அவள் அவளோடு எதிர்பார்த்திருந்த சிவபெருமானும் மகாவிஷ்ணு, பிரம்மா, தேவர்கள் மற்றும் தேவகணங்களும் பூலோகத்திற்கு வந்தனர். புலித்தோலை ஆடையாகவும் பாம்புகளை அணிகலன்களாகவும் கொண்டு காட்சி தரும் சிவபெருமான் திருமண கோலத்தில் மாப்பிள்ளையாக ஸ்ரீ மீனாட்சிக்கு காட்சி தந்தார். பங்குனி உத்திர நாளில் நல்ல நேரம் வந்ததும் மங்கள நாள் கூட்டி தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். மங்கள வாத்தியங்கள் முழங்க அக்னியை வலம் வந்து ஸ்ரீ மீனாட்சி கல்யாண வைபவம் இங்கே நடந்தேறியது.
எழுதியும் கண்ணாடி காட்டிடவே ஈசான வளர்த்தினாரி வந்து மாப்பிள்ளை சீதனம் கருணை மிகு திருஷ்டியாய் உயிர் காக்கும் தேவிக்கு திருஷ்டி பொட்டும் வைக்கின்றார். மங்களச் சடங்கினை தொடங்கிட பிரம்மனும் மஞ்சளில் மங்களச் சடங்கினை தொடங்கிட பிரம்மனும் மஞ்சளில் பிள்ளையார்
எங்கள் மங்களச் செல்வி வருக ஆலவாயழகை காணவே எங்கள் அன்னை மீனாட்சி வருக 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 வருக. மனம் புரியும் கண்ணாடியில் நின் முகம் ஒரு முறை பார்த்திடம்மா. மணந்த பின் கணவனின் முகமன்றி மங்கைக்கு வேறெதுவும் தெரியக்கூடாதம்மா. தமையனார் முன்னின்று தந்தையும் திருமணம் நடத்திடல் முறையல்லவா என்றே தேவி வினவுகிறார் என்பதை ஐயனும் உணர்கிறார். தங்கையின் திருக்கரம் பற்றியே திருமால் மணவரை வலம் வந்தார். மணவரை வலம் வந்தார். மங்கையும் ஈசனும் யோகம் போதனும் சேர்ந்தன அமர வைத்தார். சேர்ந்ததென அமர்த்தி வைத்தார். பேரழகு ரூபமேனும் சோம சுந்தரவோ வடிவை காணவே தேவியவள் தவித்தாள். ஓமுறை கண்டாலும் போதுமே சபைதனில் எவ்விதம் காண்பதென நினைத்தாள் அவள். எவ்விதம் காண்பதென நினைத்தாளதை நிலையை ஐயன் உணர்ந்தே தானே முதலில் கண்டார். ஆவல் பெறுகிற நான் உரைப்பட அம்பிகையும் அவளே நானும் கண்டார். அற்புதம் இதுவென்ன சொற்பதம் கடத்த சுந்தரரை கண்டாளே. அவன் தங்கையின் திருக்கரம் தங்கையின் திருக்கரம் தங்கையின் திருக்கரம் மைகுணக்கரத்தில் திருமால் எடுத்து வைத்தார். திருமால் எடுத்து வைத்தார். தாரை வார்த்தேன் என்றே தங்கையை கண்ணிகாதாரம் செய்தார். நித்திய சுமங்கலி கல்யாணி புவிமகிழ்ந்திட புதுமணம் பெறுகின்றார். நாரத முனி முதல் யாவரும் வந்த மங்கள நாயம் தொட்டு மகிழ்ந்தார். தொட்டு மகிழ்ந்தார். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஈசன் மங்களயான்